மார்கழி மாதம் திருப்பாவை சொன்னால் என்ன மாயம் நிகழும்? மார்கழி மாதத்தின் பனி படர்ந்த அதிகாலை பொழுது ஆண்டாள் பாடிய திருப்பாவை வரிகள் ஒவ்வொரு வைணவர் இல்லத்திலும் கோவில்களிலும் எதிரொலிக்கும் காலம் இது. இந்த புனித மாதத்தில் திருப்பாவை சொல்வதன் பின்னால் உள்ள ரகசியம் என்ன தெரியுமா? ஒரு சில கோவில்களில், குறிப்பாக ஆண்டாள் அவதரித்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருப்பாவை சேவிக்கும் போது ஒருவித சிலிர்ப்பு, தெய்வீக நறுமணம் பரவுவதாக பக்தர்கள் உணர்கிறார்கள். அது வெறும் மனப்பெருமையா அல்லது வேறு ஏதேனும் உண்டா? மார்கழியில் திருப்பாவை பாடும்போது ஆண்டாளின் உள்ளுணர்வு நம்முள் இறங்கி நம் பக்தியின் ஆழத்தை வெளிப்படுத்துவதாக ஐதீகம். பலரது மனக்குறைகள் நீங்கி இக்கட்டான சூழல்களில் கூட வழிகள் பிறப்பதாக அனுபவபூர்வமாக உணர்ந்துள்ளனர். இது தனிப்பட்ட அனுபவம் மட்டுமல்ல, பலர் கூடி திருப்பாவை இசைக்கும் போது அந்த பக்தி அலை சுற்றுப்புறத்தையே தூய்மைப்படுத்துவதாகவும் இறைசக்தி பிரகாசிப்பதாகவும் பலர் சாட்சி பகர்ந்துள்ளனர். இந்த ஆழ்ந்த ஆன்மீக ஆற்றல்தான் மார்கழியின் திருப்பாவை ரகசியம். இந்த மார்கழியில் திருப்பாவை உங்களை எங்கு அழைத்துச் செல்லும் என்பதை காணுங்கள்.